சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக தற்போது ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். விவரம் என்ன? அதாவது சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாகவே மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு விடிய பெய்த மழையின் காரணமாக சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி தற்போது வெள்ளக்கடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் அங்கு இருக்கும் மக்களை மேடான பகுதிக்கு அழைத்துச் செல்லும் பணிகளில் தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்று இரவு விடிய பெய்த கனமழையின் காரணமாக ரயில் தண்டவாளங்களில் அதிக அளவு தேங்கியிருக்கிறது. இதனால் இன்று காலை 15-20 மணியிலிருந்து தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லும், அதே போல செங்கல்பட்டிலிருந்து நிறைய பீச் வரை செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் ரயில்வே துறை தெரிவித்திருக்கிறது. தேவப்பிரியன், எப்போது மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? நாளைக்கு எல்லாரும் சொந்த ஊர்ல இருந்து திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எல்லாரும் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்துவதற்கு நேரும். இப்ப தண்ணீரை எவ்வளவு வேகமாக வெளியேற்றுவதற்கும் இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்களா தென்னக ரயில்வே தரப்பில் இருந்து? நிச்சயமாக தேவபிரியன், நேற்று இரவு விடிய பெய்த கனமழையின் காரணமாக சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டு அங்கு மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். முடிந்த வரையில் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் நீரை மாநகராட்சி அதிகாரிகள் உயர் ரக வாகனங்களை வைத்து அதனை வெளியேற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சென்னையில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களும் அதே போன்று தண்டவாளங்களிலும் இன்று காலை அதிக அளவு மழை தண்ணீர் அங்கு தேங்கி உள்ளதால் ரயில் போக்குவரத்து தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9:20 முதல் அனைத்து ரயில்களுமே அந்த தண்டவாளம் வழியாக இயங்காது என ரயில்வே துறை தெரிவித்திருக்கிறது. அந்த ரயில் சேவை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல ரயில் தண்டவாளங்களில் வீழ்ந்த ஒரு சில இடங்களில் வீழ்ந்த மரங்களையும் தற்போது தீயணைப்புத் துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலைமை முழுவதும் சரியானதும் ரயில் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நீரானதை முழுவதும் வெளியேறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் எப்போது இந்த ரயில் சேவை மீண்டும் தொடங்கும் என்பது ரயில்வே துறை தெரிவிக்கும். தேவப்பிரியன், சென்னையில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தண்டவாள பகுதிகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக எழும்பூர், சென்ட்ரல், கடற்கரை போன்ற இடங்களில் அந்த மார்க்கத்தில் செல்லக்கூடிய மின்சார ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க அன்பரசன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கனஅடி உபரிநீர் என்பது திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது பூண்டி ஏரி தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு என்பது 4000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 35 அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி ஏரியில் தற்போது 34.27 அடி வரைக்கும் நீர் மட்டம் உள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டும் பாதுகாப்பு நடவடிக்கையின் காரணமாகவும் திட்டமிட்டு நீரை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கை முடிவின் அடிப்படையிலும் தற்போது பூண்டி ஏரியிலிருந்து சுமார் 4000 கனஅடி நீர் என்பது திறக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்து 5561 கனஅடியாக உள்ளது. வினாடிக்கு 4000 கனஅடி உபரிநீர் என்பது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோன்று புழல் ஏரியிலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலும் இருந்து கனஅடி உபரிநீரானது திறக்கப்பட்டு வருகிறது. இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் என்பது திறக்கப்படும். அதேபோன்று புழல் ஏரியிலிருந்து தற்போது சில அரை மணி நேரத்திற்கு முன்னதாக வினாடிக்கு 500 கனஅடி நீர் என்பது திறக்கப்பட்டது. தற்போது புழல் ஏரியிலும் உபரிநீரானது திறக்கப்பட்டு வருகிறது. வினாடிக்கு 4000 கனஅடி நீர் தற்போது திறக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நீர்வரத்து அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த அளவு அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.